கூகுள் டிவியில் சவுண்ட் பார் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் தான் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுண்ட் பார் இது ஊப்பர் பாக்ஸு. இது வந்து பிளக் பாயிண்ட் 3 இது இருக்கும். இதில் ஊப்பர் பாக்ஸில் ஒரு வயர் இருக்குல்ல, அந்த வயரை வந்து சவுண்ட் பாரில் SW அவுட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. தனியாக ஒரு வயர் இருக்குல்ல, அந்த வயரில் வந்து சவுண்ட் பாரில் DCN அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஊப்பர் பாக்ஸ்லேருந்து சவுண்ட் பாருக்கு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சவுண்ட் பார்லேருந்து ஒரு பிளக் இருக்குல்ல, அந்த பிளக்கை வந்து பிளக் பாயிண்டில் வந்து நீங்கள் மாட்டிட்டு சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரிமோட்டை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு சவுண்ட் பாரில் வந்து ப்ளூ கலர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சவுண்டும் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டிவி நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆப்ஷன்லே மேலே நீங்கள் போனீங்கன்னா செட்டிங்ஸில் ரைட் சைடில் கீழே பார்த்தா ப்ளூடூத் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பேர் அக்சசரிஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் ஆகிட்டு இருக்கும். ரைட் சைடில் ஜக் பார் 100A அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ளூடூத்தோட நேம் காட்டுது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேரிங் அப்படின்னு கேட்கும். பேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேரிங் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜக் பார் 100A கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். கீழே பார்த்தோன்னா அக்சஸில் கனெக்டட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிவியில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் வந்து கனெக்ட் ஆகிரும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலம் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக போய்ட்டு சவுண்ட் பார் வந்து நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.